அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்களுக்கு வயசானதுனால ரொம்ப உடம்பு முடியல, ஆனா கால் வலி கண்ணு தெரியலையா, அவங்க குரான் ஓதணும் சொல்லணும் அப்படின்றது அவங்களுக்கு இதுவா இருக்கு, ஆனா என்னால முடியல, என்ன செய்யறது? சரி, வயசான காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு அமல்களின் மீது ஆர்வப்பட்டு கேட்குறாங்கல்ல, இது போன்ற ஒரு நினைப்புகள் இளைஞர்களாக இருக்கிற நமக்கு என்ன செய்யணும்? ஒரு உத்வேகத்தை தரணும். நம்ம நல்ல துடிப்போடு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னைக்கு நம்மள்கிட்ட என்ன இல்லை, இபாதத்தில் உள்ள ஒரு நாட்டங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது. அவ்வளோ வயசான காலத்திலையும் அது முடியாத நேரத்திலையும் நான் இப்போ இபாதத் செய்கிறதா இருந்தால் அதுக்குரிய வழிமுறையை கேட்குறாங்க. இதில் முதலாவது, நம்மளுடைய மார்க்கத்தில் நிறைய இபாதத்துகள் இருக்குது. அதில் சில இபாதத்துகள் நாம் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை செஞ்சாகணும் என்ற அளவில் உள்ள இபாதத்துகள். அதில் உள்ள ஒன்று தான் தொழுகை. அந்த தொழுகைன்னு இருக்குதா இல்லையா, அதுக்கு நம்ம எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. எனக்கு கால் வலியாக இருந்தது, அல்லது நான் ரொம்ப வயசான நிலையில் இருந்தேன், நான் வெளியூரில் இருந்தேன், பயணத்தில் போய்கிட்டு இருந்தேன், என்னால் தொழ முடியலை என்று அல்லது நோயாளியாக நான் இருந்தேன், என்னால் தொழ முடியலைன்னு தொழுகைக்கு நாம் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகுங்க, நின்று தொழுகிறத நமக்கு முதல்ல மார்க்கு கட்டலை. உங்களால் நின்று தொழுக முடியலைன்னா நீங்கள் உட்கார்ந்து தொழுதுருங்க. இப்போ எனக்கு கால் வலி, நான் ருக்குவுக்கு போகிறதா இருந்தா, நான் சுஜூதுக்கு போகிறதா இருந்தா, அத்தகையாத்து இருப்பு இருக்கிறதா இருந்தா காலெல்லாம் நான் மடித்து வச்சு உட்காரணும். ஆனால் எனக்கு அந்த முட்டுக்கால் வலி, முட்டு தேய்மானம்லாம் இருக்கிறதுனால என்னால் முடியலைன்னு சொன்னால் சேரில் உட்கார்ந்து தொழுவுங்க. அப்போ நின்று தொழுக முடிய விட்டால் நீங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டும். சில ஆட்களால் உட்கார முடியாத ஒரு நிலையும் வரும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் படுத்துக்கொண்டு அந்த தொழுகையை சைக்கிணையாக, நம்ம எப்படி தக்பீர் கட்டுவோமோ நாம் அந்த தக்பீர்ல சைக்கிணையாகவே நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், கற்பனையில தொழுகிற மாதிரி நம்ம படுத்துக்கொண்டு தொழுகணும். அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக தொழுகையை கடைபிடித்தாகணும். அந்த தொழுகைக்கு நமக்கு எப்பந்தான் ரெஸ்ட், என்னைக்கு நம்ம ரூஹ அல்லாஹ் தஆலா வாங்குறானோ அன்னையில இருந்து தான் தொழுகைக்கு ரெஸ்ட். நம்மளுடைய ரூஹ நம்ம உடம்புல இருக்கிற காலம் வரை, அல்லது இப்ப நமக்கு சுயநினைவே இல்லாம போயிட்டோம்னு வைங்க. இன்னைக்கு சில ஆட்கள் கோமா ஸ்டேஜ்ல போறாங்கன்னு சொன்னா, அப்படி சுயநினைவே இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சுயநினைவோடு ஒருவர் இருக்கும் காலம் வரை, அவர் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை அந்த தொழுகையை கடைபிடித்தாகணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாத்தீங்கன்னா, அவங்க நல்ல ஹயாத்தோடு இருக்கிற பல நேரங்கள்ல பள்ளிவாசல்ல தொழுதாலும் அந்த முடியாத நேரத்திலேயும் வீட்லையும் தொழுவாங்க. சரி, வீட்டிலேயே நம்ம நிறைய நேரம் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 சஹாபியை வர சொல்லி அவங்க தோள் மேல தன்னுடைய 2 கைகளை போட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க பள்ளிவாசல்ல இருவருடைய தோளில் தொங்கியவராக வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய காலினுடைய விரல் அந்த பள்ளிவாசலுடைய அந்த மண்ணில் அப்படியே கீச்சி கொண்டே வரும். ஹதீஸா பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு முடியாத ஒரு நேரத்திலேயும் பள்ளிவாசல்ல தொழுகணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆர்வப்படுறாங்கல்ல, இந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த தொழுகையை பொறுத்த வரையில அது நம்ம மௌத்தாகக்கூடிய கடைசி காலகட்டம் வரை அது தொழுது தான் ஆகணும். அதுல எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு கண் பார்வை இல்லை, அல்லது எனக்கு கால் வலியா இருக்குது, என்னால நடக்க முடியல, என்னால உழு செய்ய முடியல, உழு செய்ய முடியாட்ட தயவு செஞ்சாலும் என்ன செஞ்சிடணும், நம்ம கடைசி காலகட்டம் வரை தொழுதணும். இப்படி சில இபாதத்து. அடுத்து, சரி இப்ப நான் குர்ஆன் ஓத நினைக்கிறேன், என்ன பண்றது? எனக்கு கண் பார்வை தெரியாம இருக்குதுன்னு அம்மா சொல்றாங்க. அப்ப நான் இப்ப குர்ஆன் ஓத நினைக்கிறேன், அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு, நாம குர்ஆன்ல ஏதேனும் மனனம் செய்து வைத்திருந்தால் நாம மனனம் செய்து வைத்ததை என்ன செய்யலாம், ஓதலாம். அல்லது குர்ஆன் நம்ம எது மனப்பாடம் பண்ணாட்ட வீட்டுல பேர பிள்ளைங்களை உட்கார வைங்க. இன்னைக்கு பேர பிள்ளைங்க ஒரே போனு கைமாத்தானே அலையிறாங்க. பேத்திகள் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல போனை தானே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த பேத்தியை உட்கார சொல்லி, என் பக்கத்துல நீ குர்ஆனை ஓது, குர்ஆனுடைய தமிழையும் நீ படி. நாம டைரக்டா செய்ய முடியாட்ட நம்ம வீட்டுல உள்ள அந்த பிள்ளைங்களை படிக்க சொல்லுவதன் மூலமா அதை நாம உட்கார்ந்து கேட்கிறோம்னா இதுவும் நமக்கு ஒரு நன்மையாக அமையும். ஒண்ணு, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறோம்ல, பிள்ளைய படிக்க வைக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு நன்மை. குர்ஆன்ல ஒரு எழுத்து படிக்கிறாங்கன்னா 10 நன்மை அது அவங்களுக்கு கிடைச்சிடும். அதை தமிழ்ல படிக்கிறாங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை விளங்குவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னா அதுக்குரிய நன்மை அவங்களுக்கு கிடைச்சிடும். நாம அந்த பிள்ளை நீ எனக்கு தெரிய மாட்டேங்குது உட்கார்ந்து படி என்று டெய்லி கொஞ்ச நேரத்தை அவங்க உட்கார்ந்து படிக்க வச்சோம்னு சொன்னா அதை உட்கார்ந்து நாம கேட்கறது இதுவும் நமக்கு ஒரு நன்மை தான். குர்ஆன் ஓதுறதுனா நம்ம மட்டும்தான் ஓதணும்னு கிடையாது. சில நேரங்கள்ல நமக்கு ஓத தெரியல, சில ஆட்கள் கண் பார்வையே தெரியும், ஆனா அவங்களுக்கு அரபி படிக்க தெரியலன்னு வைங்க, அவங்க எப்படி குர்ஆனை ஓதுறது?
தமிழே படிக்க தெரியாதவங்க எப்படி அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை படிக்கிறது? யாரு குர்ஆனை ஓதுவாங்களோ, யார் அதை தமிழ்ல படிப்பாங்களோ அவங்கள படிக்க சொல்லி நாம கேட்டாலேயே இதுவும் நமக்கு ஒரு நன்மையாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி உணர்த்துறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்கள ஒவ்வொரு ஆளுமே கடை வீதிக்கு போறீங்க. புத்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மார்க்கெட் பகுதியாக உள்ள ஒரு ஏரியா. அந்த புத்ஹான்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டுக்கு போறீங்க. உங்கள்ட்ட கையில ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு 2 ஒட்டகத்தை தர்றாங்க. நீங்க எதுவுமே காசு தர வேண்டாம், இந்தாங்க 2 ஒட்டகத்தை வச்சுக்கிடுங்கன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா நீங்க வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா? இப்படி வர்றது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா மகிழ்ச்சி இருக்காதான்னு கேட்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யாருதான் இதுக்கு ஆசைப்படாம இருப்பா? கையில காசு எதையுமே செலவழிக்காம ஒண்ணுக்கு 2 ஒட்டகத்தை தர்றாங்கன்னா நாங்க யாரும் வாங்காம இருப்போமா? அப்படி தர்றது எங்களுக்கு எது விருப்பம் இல்லாம இருக்குமா? எல்லாருமே நாங்க சந்தோஷப்படத்தானே செய்வோம் என்று சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட சிறந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா, எந்த காசையுமே செலவழிக்காம 2 ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க, அஃபலா யகுது இலல் மஸ்ஜித், காலையிலேயே பள்ளிவாசலுக்கு போங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசல்ல போய் யக்ரஉ அவ் யஸ்மஉ ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ், குர்ஆனுடைய வசனத்துல இருந்து 2 வசனத்தை அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சா அவங்க படிக்கட்டும். அவங்களுக்கு படிக்க தெரியலையா அடுத்தவங்களை படிக்க சொல்லி யஸ்மஅ, அவங்க படிக்கிறத காது கொடுத்து கேட்கட்டும். இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா 2 ஒட்டகம் அவங்களுக்கு கிடைக்கிறத விட அது சிறப்பு. அதே மாதிரி ஒரு ஆள் பள்ளிவாசல்ல போய் 3 வசனத்தை காலையில போய் படிக்கிறாருன்னா அவருக்கு 3 ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறப்பு. எவ்வளவு நன்மை எதிர்பார்க்கிறாரோ பள்ளிவாசல்ல போய் இப்படி குர்ஆனை படிங்க. உங்களுக்கு படிக்க தெரியாட்ட அடுத்தவங்களை படிக்க சொல்லி உட்கார்ந்து கேளுங்க. இப்படி கேட்டா உங்களுக்கு நன்மை உண்டுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம என்ன விளங்க முடியுது? இப்போ ஒருவேளை நாம படிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். ஒண்ணு கண்ணு பார்வை தெரியல, அல்லது கண் பார்வை தெரிந்தாலும் எனக்கு அரபி ஓத தெரியவில்லை, அல்லது எனக்கு தமிழ்ல படிக்க தெரியல. ஆனா நான் இப்ப குர்ஆனை படிக்க நினைக்கிறேன், நன்மை எதிர்பார்க்க நினைக்கிறேன். அப்படி நன்மை எதிர்பார்க்க நினைத்தால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, படிக்க தெரிஞ்சவங்க அவங்களா படிக்கட்டும், படிக்க தெரியாதவங்க அடுத்தவங்க படிக்க சொல்லி உட்கார்ந்து கேட்கட்டும். அப்படி கேட்கிறது அது அவங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்ப அந்த நபிமொழியில இருந்து இன்றைக்கு தள்ளாத நிலைகள்ல இருக்கக்கூடிய நாம சுயமாக நாம குர்ஆனை எடுத்து படிக்க முடியாத நேரத்துல வீட்டுல உள்ள மருமகள்களை, வீட்டுல உள்ள மகள்களை, வீட்டுல உள்ள பேர குழந்தைங்களை இப்படி அவங்கள படிக்க சொல்லி நாம உட்கார்ந்து கேட்டோம்னா அவங்களையும் திருத்தின ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவங்களையும் குர்ஆனை எடுத்து புரட்டுறதுக்கு நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு வைங்க, அதுக்குள்ள நன்மை நமக்கு கிடைக்கும். அவங்க எடுத்து படிக்க படிக்க அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவங்க ஓதுறத நாம காது கொடுத்து கேட்டோம்னா அதனுடைய நன்மை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான முடியாத நேரங்கள்ல இப்படி நாம என்ன செஞ்சுக்கிடணும், நாம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். அதே மாதிரி திக்ர் செய்யறது, இதுக்கு உங்கள ஆட்களுடைய துணை எல்லாம் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அப்ப இந்த வார்த்தைகளை எவ்வளவு அதிகமாக நீங்க தனிப்பட்ட முறையில திக்ர் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திக்ர் செய்து நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், பல நன்மைகளை சம்பாதிச்சுக்கிடலாம். அப்ப அந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் இன்னும் நிறைய நன்மையை சம்பாதிக்கலாம். இரவு நேரத்துல எழுந்து நாம தொழுகிறோம்னு வைங்க, இரவு தொழுகை, அதுல உள்ள நன்மைகள் நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனா வயோதிக காலத்தில் நம்ம அந்த மாதிரி நன்மையை பெற முடியாது. அப்ப நமக்கு சக்திக்கு உட்பட்டு ஐவேளை தொழுகையை என்னால நின்று தொழ முடியாதுன்னு நான் உட்கார்ந்து தொழுதுருவேன். எனக்கு கிடைக்கிற நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் திக்ர் செஞ்சிருவேன். அதே மாதிரி அடுத்தவங்களை குர்ஆனை ஓத சொல்லி நான் கேட்டுருவேன் என்று இப்படி நாம பயன்படுத்திக்கிட்டாலேயே நாம அந்த இபாதத்துகளுக்கான அந்த நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். அது எல்லாம் இன்னும் நம்ம சக்திக்கு உட்பட்டு வேற என்னென்ன காரியம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் இருக்குதோ அந்த நன்மையான காரியத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிடுங்க. சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா பொதுவா யாரையும் சிரமப்படுத்த மாட்டார். அந்த வயோதிக காலத்தில் நாம நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செஞ்சுக்கிடணும், நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்திக்கிடணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.